தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். லூக்கா 17:21. இறையாட்சி உங்கள் நடுவே செயல்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய ஆட்சி அது நம் மத்தியில் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய ஆட்சி அது எப்படி இருக்கிறது? ஆண்டவருடைய ஆட்சியில் யாரெல்லாம் இருக்கிறார்கள், யாரெல்லாம் இறையாட்சிக்கு தங்களை ஒத்துழைக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, நல்ல மனதுடையவர்கள், யாரெல்லாம் நல்ல சிந்தனைகளோடு மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும், எல்லோரையும் தாங்க வேண்டும், நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் இறையாட்சியில் தங்களை இணைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் இறையாட்சியை இந்த மண்ணில் நமக்கு மத்தியில் ஒவ்வொரு முறையும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது, ஆண்டவருக்கு நம் எல்லோரும் இறையாட்சியில் ஒத்துழைப்பு கொடுக்கின்ற பொழுது ஆசீர்வாதமான ஒன்றாக மாறுகிறது. ஆண்டவரே தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறார். நம்முடைய எல்லா நல்ல திட்டங்களுக்கும், ஆசீர்வாதமான செயல்களுக்கும், நன்மைத்தனத்துக்கும், பரிசுத்தத்திற்கும் ஆண்டவர் இறையாட்சியின் முதன்மையாக இருப்பதனால் ஆண்டவர் உடனிருந்து உதவி செய்கிறார். யாரெல்லாம் இறையாட்சியை கட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்களோ, அதற்கு ஒத்துழைக்கிறார்களோ, அதற்கு வலு சேர்க்கிறார்களோ அவர்களின் வாழ்வை ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். நான் வாழுகின்ற சூழலிலே, நான் வாழ்கின்ற நபர்களுக்கு மத்தியிலே, குடும்பங்களுக்கு மத்தியிலே உம்முடைய ஆட்சி இப்படிப்பட்டதாக இருக்கிறது, உம்முடைய ஆட்சி ஆசீர்வாதமானதாக இருக்கிறது என்பதனை நான் ஒவ்வொரு முறையும் நிலைநாட்ட எனக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய இறையாட்சி எப்படி இருக்கிறது என்பதனை முதலாவதாக நான் அறிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கும் அறிவிக்க எனக்கு உதவி செய்வீராக. அப்படி அறிவிக்கின்ற பொழுது எல்லோரும் ஒன்றாக உம்மோடு இறையாட்சியின் பந்தியில் அமர்ந்திருக்கிறோம் என்பதனை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.